ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்காரம். நான் உங்கள் வாணி. இன்றைக்கி வாணி சமையலில் நம்ம டீ டைமில் நொறுக்கு தீனி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபம், ரொம்ப ஈஸி, வீட்டிலே பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா கேரட் சீவுறதில் பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு நான் சீவி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல 1 மணி நேரத்துக்கு நல்ல சீவி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி அதில் தண்ணி இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃப்ரீசருக்குள்ளே ஒரு 1 மணி நேரம் வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு உதிரியாக இருக்கும். கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் எடுத்துக்கோங்க. எல்லாமே ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அண்டு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க. வெங்காயம் மஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் சேர்த்தா தான் உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் அண்டு சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது வரமிளகாய் நம்ம ஒன்றும் பாதியமாக உடைச்சோன்னா இந்த மாதிரி இருக்கும் சில்லி ஃப்ளேக்ஸ். இது உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது தாங்க இதுக்கு தேவையான பொருள். ரொம்ப சுலபம், ரொம்ப ஈஸி. மேல் கோட்டிங்க்கு மாவு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தான். நான் அது போடுறதும் உங்களுக்கு உருளைக்கிழங்கு தான். இன்கேஸ் சீஸ் சில பேருக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி சீஸும் நீங்கள் போட்டுக்கலாம். பட் நான் உருளைக்கிழங்கு தான் போட்டிருக்கேன். அண்டு மேல் மாவுன்னு சொல்லுவா இல்லையா, அது அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அந்த நல்ல கிரிப்னஸ் கொடுக்கும். அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு அந்த தண்ணி எல்லாம் வாங்கிட்டு நல்லா உங்களுக்கு அந்த மாவு பிசைகிறதுக்கு நல்ல ஒரு கட்லெட் மாதிரி நம்ம இந்த பொட்டேட்டோ போட போகிறோம். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி கண்டிப்பாக தேவைப்படவே படாது உங்களுக்கு. இந்த பொட்டேட்டோவில் இருக்கிற தண்ணியே உங்களுக்கு போதுமானது. ரொம்ப தண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் போல் மாவு போட்டு நான் வீடியோவில் காட்டுறது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அண்டு ரொம்ப ஆயிலெலாம் தேவையே கிடையாதுங்க. நான் பேனில் பாருங்கள் ஒரு 2 ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் போல் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக எடுத்து தட்டிட்டிங்கன்னா அது நல்ல ஒரு ஷாலோ ஃப்ரை தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி பேன் உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா நார்மல் கடாயில் கூட வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் தோசை வாக்குற தவாவில் கூட வச்சுக்கலாம். ஸோ 2 பக்கம் நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ முன்ன பின்ன நல்லா ஃப்ரை பண்ணி நல்ல ஒரு கிறிஸ்பி கலரில் நம்ம எடுக்க போகிறோம். நல்லா மொறுன்னு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு அரிசி மாவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அரிசி மாவு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவா. ஒரு வாட்டி கண்டிப்பாக இப்போ எல்லோரும் ஆற்றுல இருப்பேன். ஸோ நல்லா ஈவினிங் டைமில் ரெடி பண்ணி கொடுக்கலாம். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. ரொம்ப சூப்பராக இருக்கும். வித்தியாசமான ஒரு கட்லெட்டும் கூட. ஸோ இது உருளைக்கிழங்குல செஞ்சதா அப்படின்னு யாருமே நம்ப மாட்டா. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். பட் ரொம்ப பொறுமையாக திருப்பி போடுங்க, ஏன்னா உடைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தேல் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. இன்னும் வேணும்னு கண்டிப்பாக கேட்பா. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. இதுபோல் சூப்பரான வீடியோஸோட புதுமையான டிப்ஸோடு நான் நெக்ஸ்ட் போஸ்ட்டில் சந்திக்கிறேன். மறக்காமல் வாணி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருன்னா குக்கிங்கில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்டேயும் சொல்லுங்கள். வீடியோஸை சஜஷன்ஸில் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்க்கட்டும். தேங்க்யூ.